ஹலோ, இன்றைக்கி இந்த ரேட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 7 அடியில் 5 வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு மிச்சம் எல்லா வயரையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண வயர்லேருந்து ஒரு வயரை மட்டும் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரன்னிங் வயர் எடுத்து மேலேருந்து அளந்து ஒரு அரை அடிக்கு மட்டும் கம்மியாக விட்டு மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 வயரையும் வச்சு எப்பவும் போல் நார்மலாக பாக்ஸ் நாட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 வயரும் மேலே இருக்க வயரும் கீழே இருக்க வயரும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஈவன் ஆக்கிட்டு அடுத்த நாட் போடணும். இதே மாதிரி 5 வயரையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ 5 வயருமே ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வயர் எடுத்து ரைட் சைடு வயர் மேலே வச்சு மடித்து ஒரே அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி மொத்தம் 5 லைன் போடணும். இந்த லைனுக்கு மேலே 2 லைன், கீழே 2 லைன் போடணும். இப்போ அதே கலரில் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கிட்டு 2வது வயர் இல்லை 3வது வயர் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவும் நார்மல் பேசிக் மாடல் கூட எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக வயர் மடித்து ஃபஸ்ட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ அந்த 3 நாட்டும் போட்டுட்டு வயரை அப்படியே இந்த பக்கமாக திருப்பி வச்சு கார்னர் திருப்பி எப்பவும் போல் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ சுற்றி இருக்கிற எல்லா வயர்லேயும் அதே மாதிரி நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் இப்போ ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் 2யும். இப்போ பாருங்கள் 2 வயரையுமே ஜாயின் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணுறதுக்கு விட்டிருந்த வயரை வந்து ஒரு 3 வயரில் வந்து உள்ளே சொருகிக்கோங்க. இப்போ அந்த ரன்னிங் வயரை மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதே மாதிரி லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி மொத்தம் 5 லைன் போடணும். மேலே ஹைட்டு 5 லைன் போட்டுட்டு அதே லேடர் நாட் போட்டு 2 வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வந்து பக்கத்தில் ஒரு 3 நாட்டுக்கு இல்லை 4 நாட்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ ஹைட்டு போட்டாச்சு. சுற்றி 4 பக்கமும் கீழே போட்ட மாதிரி பூ போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற வயர் 2 வயரை எடுத்து நாட் போட்டுக்கணும். ரன்னிங் வயர் யூஸ் பண்ணக்கூடாது. ரன்னிங் வயர் அதோட கட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற வயரே 2 வயராக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. சுற்றி இருக்கிற எல்லா வயரையும் அதே மாதிரி 2 வயராக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கணும். எந்த வயருமே கிராஸ் ஆகாது. பக்கத்தில் இருக்கிற வயரை மட்டும் எடுத்து 2 எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா வயர்லையுமே 2 வயராக எடுத்து நாட் போட்டுக்கணும்.
இப்போ எல்லா வயருமே நாட் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் லைன் ஒன்று போடணும். அதுக்கு மேலேயே பக்கத்தில் இருக்கிற வயர் 2 வயர் கிராஸ் ஆகும். அந்த 2 வயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ போட்டாச்சு பாருங்கள். மொத்தம் இந்த இடத்துல 5 நாட் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா வயரையும் பக்கத்தில் கிராஸ் ஆகிற வயர் எல்லாத்தையுமே ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சுற்றி இருக்கிற எல்லா வயரையுமே கிராஸில் வந்த 2 வயராக எடுத்து நாட் போட்டாச்சு. 2 லைன் போட்டாச்சு மொத்தம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற வயரு 2 வயராக எடுத்து மொத்தம் ஒரு நாட்டுக்கு 4 வயர் வரணும். பக்கத்தில் இருக்கிற 2 வயர் எடுத்து ஒன்றா வச்சுக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 வயர் எடுத்து ஒன்றா வச்சுக்கணும். மொத்தம் 4 வயரில் ஒரு நாட்டு வரணும். இந்த நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயர் கொஞ்சம் கீழே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்து போட்டிங்கன்னா வந்துடும். அந்த இடத்துல 4 வயர் வச்சு நாட் போடுறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்கி விட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். மேலே போட அது கொஞ்சம் டைட் ஆகிக்கிறோம். இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா வயரையுமே மொத்தம் 4 வயராக எடுத்து ஒரு நாட் போட்டு சுற்றி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லைன் போடணும். அதே மாதிரி தான் மேலே 2 வயராக கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற வயர் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற வயரை எடுத்து நாட் போட்டுக்கணும். ஒரு நாட்டில் வந்து 2 வயர் வரும். மொத்தம் 4 வயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கணும்.
இப்போ செகண்ட் லைனும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பட்டன் இது வந்து கூடைக்கெல்லாம் பேஸில் வைப்போம். குமிழ்னு சொல்லுவாங்க இது பேர். இதை வந்து எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது மடிஞ்சிரும். உங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 8 போடுறேன். இப்போ செகண்ட் லைன் போட்டதுக்கப்புறம் ஏன் போடுறோன்னா, இதுக்கு மேலே ஹைட்டு போட்டோம்னா இது உள்ளே போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 லைன் போட்டுட்டு நீங்கள் இதை உள்ளே போட்டு அதுக்கப்புறமா ஹைட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த கிராஸாக வர வயர் எல்லாத்தையுமே எடுத்து நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான் மேலே. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு சில வயர் அதில் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோட முடிச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த வெளியில் இருக்கிற வயர் மொத்தம் உள்ளே கொஞ்சம் வயர் இருக்கும், வெளியில் கொஞ்சம் வயர் இருக்கும். அந்த வெளியில் தெரிகிற வயரை மட்டும் என்ன பண்ணணுன்னா, கீழே இருக்கிற நாட்டில் அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே இன்சர்ட் பண்ணி விட வேண்டியதுதான். ஒரு 3 நாட்டு இல்லை ஒரு 4 நாட்டுக்கு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஒரு 3 இல்லை 4 நாட்டுக்காவது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். வயர் உள்ளே போகலன்னா அந்த எட்ஜில் இருக்க வயரை லைட்டாக கிராஸாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போயிடும். அவ்வளோதான். இதே மாதிரி அந்த சுற்றி வர வயர் எல்லாத்தையுமே கீழே இருக்க வயரில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உள்ளேருந்து வர்ற வயர் மட்டும்தான் ஒரு 4, 5 வயர் மட்டும் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஆப்போசிட்டில் வர நாட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது வந்து மேலே கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கீழே இருந்து எண்ணி பார்த்தோன்னா அந்த நாட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு ஒரு 7 நாட்டு வருது. உங்களுக்கு எத்தனை வருதோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள்.